ஆஞ்சநேய சுவாமிகளினுடைய பெருமைகளை நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மாருதி, அனுமன், அஞ்சனை மைந்தன், வாயு புத்திரன், இப்படி பல அற்புதமான திருநாமங்களை பெற்றவர். எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி இடத்தில் இருந்தே சொல்லின் செல்வர் என்கின்ற பட்டத்தையும் பெற்றார். சீதா பிராட்டியாருக்கு அசோகவனத்தில் கொண்டு போய் எம்பெருமான் கொடுத்து அனுப்பிய கணையாழியை கொடுத்து ராம காவியத்தினுடைய ஒரு அற்புதமான திசை திரும்புதலுக்கு காரணமாக அமைந்தவர் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமிகள் தான். தன்னுடைய தலைவனாகிய ராமபிரானை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தான் பக்தனாக இருப்பேன் அப்படிங்கிறதுனால பக்த ஆஞ்சநேயனாக பல இடங்கள்ல நமக்கு காட்சி தருகிறார். பக்த ஆஞ்சநேயர் அப்படின்னு அவரை பார்த்தோன்னே நமக்கு தெரியும், அப்படி கூப்பிய கரங்களோடு நின்று நமக்கு காட்சி தரக்கூடியவர். எதனால் அவர் இப்படி நமக்கு காட்சி தருகிறார்? ஒரே ஒரு காரணம்தான். நாம் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி நிற்கிற போது ராமரை கண்டிப்பாக நினைப்போம். யாருமே ராமரை நினைக்காம